நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். திரு AK கருணாகரன் அவர்கள் தான் இந்த ராஜலட்சுமி நகருடன் MC அவர்கள், கஜலட்சுமி நகர். கருணாகரன் சார் அவர்களை 2 வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். குரோம்பேட்டை நகரத்தார் சங்கம் ட்ரஸ்ட் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த கூட்டத்துக்கு அழைத்து சிறப்பு அழைத்து கௌரவித்ததுக்கு என்னோட 37 வார்டு சார்பாக, செம்பாக்கம் வடக்கு சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நகரத்தாரோடு எனக்கு நீண்ட வருடமாக பழக்கம் உண்டு. சின்ன வயசு வந்து எங்கள் அப்பாலாம் அண்ணாமலையும் குருசாமி பல்லாவட்டில் வந்திருக்காரா, சாப்பிட்டுருக்காரா. ஸோ அவங்க ஃபங்க்ஷன் தான் போயிருக்கேன். காரைக்குடி நிறைய போயிருக்கேன். நம்ம சிவலிங்கம், நம்ம சண்முக செட்டியார் எல்லா நிகழ்ச்சியும் போயிருக்கேன். அடிக்கடி சொல்லுவேன், எப்படி வாழனா செட்டியாரை பார்த்து வாழ சொல்லி. ஒரு டிசிப்ளின் இருக்கும் அவங்களோட வாழ்க்கை முறையில். டிசிப்ளின், சிக்கனம், ஒரு குடும்ப சூழ்நிலை, குடும்ப அமைப்பு எல்லாமே. அதே போல் பிராமின்ஸ் தான் தண்ணி கொடுத்துட்டு போகும்போது ஃப்ரீயாக விடுவாங்க. மற்ற எல்லா கமிட்டியும் வச்சுக்க ஒரே சண்டை, நீ எப்படி போகலாம், நல்லா இருப்பியா சொல்லி. அதுக்கப்புறம் செட்டியார் குடும்பத்தார் தான் தனி குடும்பத்தை கௌரவிச்சு அவங்களே ஒரு வீடு செட் பண்ணி ஒரு அமைதியான சூழ்நிலை குடும்பத்துக்குள்ள நிறைய பார்த்துருக்கேன். இந்த செட்டியார் குடும்பம் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம். குறிப்பாக வியாபார மக்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம். சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் தொழில்னாலே செட்டியார் தான். இப்போ அந்த ஏற்றத்தாழ்வு ஈவன் ஆயிடுச்சுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனால் இன்னைக்கும் 100 பேர் தொழில் பண்ணா அந்த செட்டியார் மக்கள் தனியாக தெரிவாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக கீழச்சிவல்பட்டியில் மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் கோல்டன் சிங்காரம் செட்டியார் அவர்கள். He took first mark in SSLC and studied chemical engineering in Annamalai University at scholarship. He worked 7 years in Bombay. At 1977, started a small chemical factory at Chennai. His 25 years of business made him flourish. அவருடைய துணைவியார் பெயர் வாசுகி ஆச்சி. சொந்த ஊரில் மேல்நிலை பள்ளியில் கிளாஸ் ரூம்ஸ், ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்திருக்காங்க. அத்துடன் அவர்கள் தாயார் தந்தையார் பெயரில் கீழச்சிவல்பட்டியில் வீட்டிலேயே ஒரு மருத்துவமனை ஒன்று துவங்கி மாதம் 200 பேருக்கு இலவச மருந்து கொடுத்து வருகிறார்கள். நல்ல ஒரு சிறப்பு கைதட்டலாம். தனது 75வது பிறந்த நாளில் 75 லட்சம் ரூபாய் நன்கொடையாக அனைத்து டிரஸ்டுகளுக்கும் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். வருடம் 1200 மாணவர்களுக்கு BE, MBBS 5 கோடி ரூபாய் கல்வி தொகையை கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் மகள் லதா நாராயணன் USல 1000 மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி செய்து வருகிறார். அவர்கள் தொண்டு தொடரட்டும். அண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்க திரு சேதுராஜா செட்டியார், திரு சேதுராமன் செட்டியார் அவர்களை அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் எனது ஒருங்கிணைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை சிறப்பாக அறிமுகப்படுத்திய திரு நாச்சியவர்களின் வாழ்த்து வழங்குகிறேன். முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு
நான் ஓப்பனாக சொல்கிறேன், பார்க்கின்சன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கின்சன் ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். அதை வந்து சமாளிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷமாக அது கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் கடவுள் எனக்கு கொடுத்த அருளால், தொழில் செய்ய கொடுத்த அருளால், மக்களுக்கு உதவி செய்ய கொடுத்த எண்ணங்களால் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பதை நினைக்கிறேன். நான் இந்த பார்க்கின்சனுக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது பிசியோதெரப்பி எக்ஸசைஸும் ஸ்பீச் தெரப்பியும் தான். நான் இப்போ ஸ்பீச் தெரப்பியும் பிசியோதெரப்பி எக்ஸசைஸும் கடந்த 15 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால உங்கள் மேலே நிற்க முடியுது. பேச்சு திறமைக்காக பேச்சு வருவதற்காக நான் வந்து ஸ்பீச் தெரப்பி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதிகம் பேச முடியாது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லி அமர் நன்றி. முக்கியமாக எல்லாரும் வந்து ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஒர்க் ஹார்டை விட திங்க் ஹார்ட், ஒர்க் இன்டெலிஜென்ட்லி, அதான் மோர் இம்பார்ட்டன்ட். நன்றாக யோசித்தா எதையுமே நன்றாக யோசித்தா செய்யணும். திங்க் ஹார்ட் அண்ட் ஒர்க் இன்டெலிஜென்ட்லி, மூளை உபயோகித்து வேலை செய்யணும். நிறைய பேர் ஒர்க் ஹார்ட் பண்ணாலும் நிச்சயம் முன்னேற முடியாது. ஒர்க் ஹார்ட் பண்ணுறத விட திங்க் ஹார்ட் அண்ட் ஒர்க் இன்டெலிஜென்ட்லி என்ற மோட்டோவை நான் 15 வருஷமாக கடைப்பிடிக்கிறேன். அப்புறம் முக்கியம் வாழ்க்கை முன்னேற இந்த இளைஞனுக்கா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முக்கியமான தேவை அண்ணாமலை அரசர் அன்றையே சொல்லிவிட்டார். அண்ணாமலை படித்தேன். அண்ணாமலை அரசர் அன்றையே சொல்லிவிட்டார்கள். நான் வந்து அண்ணாமலை படிக்கும்போது ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு மோட்டோ இருக்கும். அந்த மோட்டோ வந்து காலேஜில் படிக்கும்போது அதை புரிஞ்சிக்கலை. ஏதோ வேலை பார்க்குறதுக்காக பாம்பேக்கு ட்ரெயின் எடுப்போம், அது புரிஞ்சிக்கலை. அதுக்கு பிஸ்னஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த மோட்டோடைய வேல்யூ அதெல்லாம். அண்ணாமலை மோட்டோ எல்லா காலேஜிலும் வந்து ஞானம், அறிவு, கல்வி தான் மோட்டோ வச்சுருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அரசு வந்து அந்த காலத்தில் வித் கரேஜ், அவருடைய தீர்க்கஸ் வந்து வித் கரேஜ் அண்ட் ஃபெய்த் என்பதுதான் அவருடைய மோட்டோ. தொழில் செய்யும் தைரியம் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். இது ரெண்டும் தான் நிச்சயம் எல்லா பிஸ்னஸை ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஸோ அவர் அந்த காலத்தில் சொல்லி வச்சுக்காரு வித் கரேஜ் அண்ட் ஃபெய்த். ஆனால் மோட்டோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து வித் கரேஜ் அண்ட் ஃபெய்த்தும் போட்டுக்கும். ஸோ அந்த வித் கரேஜ் அண்ட் ஃபெய்த் எல்லோரும் முன்னேறும்படி மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். மூன்றாவது சேமிப்பு. சிறு வேலை பார்க்க ஆரம்பிச்சோடனே சேமிக்க ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கு சேமிக்க மிகச்சிறந்த வழி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லி. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அதிகம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் வித் 100 rupees. 20 வயசு வேலை பார்க்க ஆரம்பிச்சோன்னா 100 ரூபாயில் ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் நினச்சிப்பாங்க நான் வந்து தொழில் செஞ்சு தான் நிறைய சம்பாதிச்சேன். அதை விட நான் வந்து கோல்டன் சிங்கர் கட்டி அதிகமாக சம்பாதிக்கல, ஃபேக்ட்ரி கட்டி அதிகமாக சம்பாதிக்கல. ஆனால் வந்து இந்த லாஸ்ட் 25 இயர்ஸாக ஐ ஆம் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மிச்சம் சம்பாதிச்சு அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன். அதனால் வந்து சேமிப்பு ரைட் ஃப்ரம் பிகினிங் 25 வயசில் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக எல்லோரும் முன்னுக்கு வரலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு தந்த இந்த நகரத்தார் சமூகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பழனியப்பன் அண்ணன், அதாவது பழனியப்பன் அண்ணன் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா தரம் நம்பிக்கை நாணயம். தரம் நம்பிக்கை நாணயம், அதாவது இது வந்து வசனம் கோ ஆட்ல வேர்ட்ஸ் இல்லைங்க, நம்ம நகரத்தார் சமூகத்துக்குன்னு சொந்தமான குணாதிசயம். இதை தான் வந்து அண்ணன் வந்து அவரோட தங்கம் வெள்ளி வைர வியாபாரத்திற்கு கோர் வேல்யூஸாக வந்து அவங்களோட வெப்சைட்லேயே போட்டு வச்சிருக்காங்க. அண்ணன் வந்து 1951 சிங்கப்பூருக்கு போயிருக்காங்க படிக்கிறதுக்காக. அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட 19 வருஷம் வந்து வேலை பார்த்துருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஆட் ஜாப்ஸ், எல்லா விதமான வேலைகளும் பார்த்துருக்காங்க. அண்ட் ரொம்ப கடின உழைப்புக்கு பிறகு 1992ல் 3 பேர் வச்சு அவங்களோட இப்போ இருக்கிற ஜுவல்லரி ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சிங்கப்பூர்ல இவங்களோட கடையை தெரியாத தமிழ் ஆட்களே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷமா வந்து இந்த வியாபாரத்தில், நகை வியாபாரத்தில் இருக்கிறாங்க. கடந்த கால அவங்க அண்ணனோட 70வது வயது பர்த்டே செலிப்ரேட் பண்ணல அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்ல ஒரே ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. என்னன்னா, கடந்த காலத்தை திரையிடுங்கள், நிகழ்காலத்தை அனுபவியுங்கள், எதிர்காலத்தை கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன அண்ணனை
வாழ்த்த வழங்குகிறோம். அண்ணன் ஓரிரு வார்த்தைகள் வந்து மேடைக்கு வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணனுக்கு வந்து சின்ன தம்பி அண்ணன் அவர்களை வந்து பொன்னாடை போட்டு கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கருப்பையா அண்ணன் அவர்களை வந்து ஷீல்டு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் முருகா, ஓம் சக்தி. என்னுள்ளே இருந்து என்னை பேச வைக்க வேண்டும். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கிறேன். ஆனால் என்னை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன் தெரியுமா, என்னுடைய தமிழ் வந்து இந்த ஊர் மாரி பேச இயலாது. ஏன்னா நான் 18 வயதில் தான் தமிழ் படித்தேன். 7 மாதம் தான் தமிழ் படித்தேன். ஸ்கூலில் போய் படிக்கலை. ஆனால் ஓரளவு பேசிடுவேன். முந்தி வந்து மலாய் கலக்காமல் பேச முடியாது. இப்போ மலாய் இல்லாமல் தமிழ் நல்லா பேசிடுவேன். ஆனால் சில குறைகள் இருக்கும். சில பேர் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் தவிர்க்க முடியாது, அதை பார்க்காதீங்க, நல்லதை மட்டும் பாருங்கன்னு. சரியா? அப்புறம் நான் வந்து 5 வயதில் போனேன்னா 1951 எங்கள் அப்பச்சியோட போனேன் நாகப்பட்டினத்தில் கப்பலில். அப்புறம் அங்கே போய் சீன ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அப்போ சீன மலாய் நல்லா பேசுவேன். தமிழ் மட்டும் படிக்க மாட்டேன், பேச மாட்டேன், எனக்கு தெரியாது. 18 வயதில் சொன்னாங்க தமிழ் படிக்கணும் அப்படின்னு. அப்புறம் தான் நான் இந்தியாவுக்கு வந்து காரைக்குடியில் நாராயணன் வாத்தியார்னு அவங்க தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. 7 மாதம் தமிழ் படித்தேன். அதுலேருந்து நானாக கற்றுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மொழி கலக்காமல் தமிழ் பேசிடுவேன். ஆனால் இந்த ஊர் மாரி நிறைய பேசுகிறாங்க, எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. ஆனால் ஓரளவு பேசிடுவேன். என்னுடைய கருத்துக்களை மட்டும் கேட்டுக்குங்க. சரியா? சரி. இப்போ வாழ்த்துறை. இப்போ நகரத்தாருங்க பர்மா டயத்தில் ரொம்ப ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. பர்மாவில் நிறைய சொத்து இருக்குது, 3000 ஏக்கர் இருக்குது. நான் போய் நிறைய தடவை பார்த்துட்டேன். ஆனால் நகரத்தார் எல்லாருக்கும் இருக்குது, கிட்டங்கி இருக்குது, அந்த இரும்பு பெட்டியெல்லாம் நிறைய இருக்குது 6 அறையில். ஆனால் அவங்க வாரிசு யாருன்னு தெரியல. அப்போ ஒற்றுமையாக இருந்தாங்க. அது பர்மா போன பிறகு வெள்ளைக்காரங்க சுதந்திரம் கொடுத்த பிறகு அப்போ நகரத்தார் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் படித்து வெளியூருங்களுக்கு வேலைக்கு போய் இப்போ நிறைய முன்னேற்றம் இருக்குது. ஆனால் ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் கூட வேணும். ஏன் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈகோன்னா எப்படி தமிழ் சொல்கிறது தெரில. சரியா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பொருளோ பணமோ அந்த சொத்தை வச்சு ஒரு இதில் இடப்படக்கூடாது. அவங்களுடைய மனப்பான்மை, அவங்களுடைய சேவையை வச்சு பார்க்கணும். சரி. அப்புறம் நாங்கள் வந்து அங்கே சிங்கப்பூரில் நிறைய தொழில் பண்ணியிருக்கேன். ஏன்னா சீன மலாய் தெரிகிறதுனால 14 வயதில் வீட்டை விட்டு வெளியாகிட்டேன். படித்தா வேலைக்கு போகணும், படிக்கலைன்னா தொழில் பண்ணலாம். வேலைக்கு போனால் ஒரு குடும்பம் பிழைக்கும், தொழில் பண்ணால் 10, 100 நிறைய. அதே மாதிரி 1968 ஆரம்பித்து இப்போ வந்து 6 ஷோரூம் வச்சுருக்கேன். 100 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ எல்லா நாட்டுக்காரவங்களும் வேலை செய்கிறாங்க. சீனவங்க, மலாய்க்காரவங்க, தமிழவங்க எல்லோரும். அப்போ சரி. அப்போ என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன சொல்லுவேன்னா, சாமிங்கிறது உடம்பு, இறைவன்கிறது ஆன்மா. அதான் நான் எப்போதும் இந்த ஆன்மாவுக்கு வணக்கம் சொல்லுவேன். அப்போ மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க தானே, அப்படி எனக்கு பேச தெரியாது. இருக்கிற ஆன்மாக்களுக்கு ஏன்னா நான் முதல்ல நான் வந்து சாமியை நம்பாதவங்க. கிறிஸ்டினாக இருந்தேன் 15 வருஷம். முத்துக்குமாரன் எனக்கு தெரியும். அப்புறம் நான் வந்து பைபிள் படித்து 15 வருஷமாக கிறிஸ்டினாக இருந்து சாமி கும்பிட மாட்டேன், சாமி படமெல்லாம் பரட்டி வச்சுருவேன். நான் சொன்னேன், எல்லோரும் கேட்பாங்க, ஏன் உங்கள்கிட்ட வந்து இவ்வளவு சாமி இருக்குன்னு. அப்போ என்னால் பதில் சொல்ல முடியல. எங்கள் அப்பச்சி அத்தைன் அம்மாங்கிட்ட சிங்கப்பூரில் கேட்டால் அவங்க சரியான பதில் சொல்லலை. அப்போ நினச்சேன், சரி இயேசுவை கும்பிடுவோன்னு. 15 வருஷம் கழித்து தான் அப்புறம் அந்த சரியான விளக்கம் கொடுத்தாங்க எனக்கு. அப்போ அது எனக்கு தெளிவுபட்டால் தான் நான் எதையும் ஏற்றுக்குவேன், இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டோம். அப்போ சொன்னாங்க, இறைவன்கிறது ஒன்று,
ஆனால் நீங்கள் எந்த வடிவம் கொடுத்தாலும் அதில் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவருக்கு பேர் கிடையாது. நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அதில் அவங்க இருப்பாங்க. அப்போ எனக்கு தெளிவு ஏற்பட்ட பிறகு அப்போ அந்த சாமி கும்பிட்றதுலேருந்து அருவ வழிபாட்டுக்கு வந்தேன். அருவ வழிபாட்டுன்னா பயம் இருக்காது, உருவ வழிபாடுன்னா பயம் இருக்கும். ஏன்னா இப்போ சாமி படத்துக்கு பூ போடுறேங்கிறீங்க, நான் சாமி படத்துக்கு போடாதீங்க, சாமிக்கு போடுங்கம்மா. எல்லோரும் சொல்லுவாங்க சாமி படத்துக்கு பூ போட போகிறேன்னு. படத்துக்கு போட்டால் படமாகவே இருக்கும், சாமிக்கு போடுறேன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி சாமி சிலை சொல்லாதீங்க, சாமி அந்த பேர் முருகன் சிவன் சொல்கிறீங்க தானே, அப்படி சொல்லுங்கள். அது சிலை சொல்லாதீங்க, படம் சொல்லாதீங்க, சரியா? ஏன்னா அது அப்படியே இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் மூளையை செயல்பட வைக்கும், சரியா? ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேச ரொம்ப முயற்சி பண்ணுவேன். ஏன்னா எல்லோரும் ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. அப்போ நான் யோசித்து அதுக்கு தமிழ் வார்த்தை என்னென்னு தமிழ் படிக்கிறதுனால தமிழ் அழகிய மொழி ரொம்ப அருமையானது, அது ரொம்ப தவற விட்டுட்டேன். ஆனால் இப்போ என்னால் பேச முடியும், சரியா? அப்போ எல்லாருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பூஜை பண்ணுறேன்னு. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் வேண்டாம், நீங்கள் இறைவனை கும்பிடுங்க. உருவத்துலேருந்து தான் அருவத்துக்கு போகணும், பிரைமரியிலேருந்து செகண்டரி போகிறவங்க தானே. அதேமாரி அருவத்துக்கு போன பிறகு ஏன் பயம் வராதுன்னா, உட்கார்ந்த இடத்துலையே நீங்கள் எந்த சாமி வேணாலும் நினச்சி நீங்கள் வணங்கலாம். அது உங்களுக்குள்ளே தான் இருக்கும், அந்த ஆன்மா வடிவமாக இருக்கும். அது இறைவன்கிறது பஞ்சபூதங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பஞ்சபூதங்கள், சரியா? நீர் நெருப்பு காற்று இந்த பூமியிலே இருக்குது. ஆகாய பூமி அது ரெண்டுக்கும் நடுவுக, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நான் எதுக்குன்னா இது ஒரு ஞாபகப்படுத்துறது தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சாமி கும்பிடும்போது எல்லாரும் தைரியத்தை மட்டும் கேளுங்க. வேற எல்லாம் கேட்டால் அப்போ இறைவன் என்ன சொல்வார், பிறக்கும்போதே எல்லாமே ஒரு சிப்பில் ப்ரோக்ராம் பண்ணி அந்த குழந்தைகிட்ட வச்சுட்டா அந்த குழந்தை வெளியே வருது. அந்த 9-10 மாதம் கர்ப்பப்பையில் அம்மாவுடைய உயிரில் தான் அது வாழுது, தனியாக வர முடியாது. அதுக்கு தனியாக ஒரு உயிர் வந்த பிறகு தான் அது என்ன அந்த இருட்டு அறைக்குள்ளே இவ்வளோ நல்லா இருக்குமேன்னு ஒரு வழியை தெளி வெளியே வருது. வெளியே வரும்போது ப்ரோக்ராமோட வருது. இன்றைக்கி நம்ம இத்தனை பேர் தான் இதெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்னு இருக்குது ப்ரோக்ராம். இல்லைன்னா நான் இப்போ இங்கே வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு முந்தா நாள் இதில் கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு டிக்கெட் எடுத்து உடனே புறப்பட்டு வந்துட்டான். அப்போ இது எல்லாமே இறைவன் செயல். நம்ம ஒரு கருவி. ஆனால் என்னோட சிங்கப்பூரில் நிறைய பேர் போட்டிக்கு வருவாங்க. யூஎஸ்லேருந்துலாம் நாசாவிலேருந்து ஒரு இன்ஜினியர் வந்தாங்க, அது என்னால் மறக்க முடியாது. அவர் பழனியப்பனை தேடினார். என்னென்ன அப்போ நான் இந்த ராசி கற்கள் பார்ப்பேன், குரு மூலியமாக கற்றுக்கிட்டேன். ரொம்ப பேர் ஏமாத்துனாங்க ஜோசியருங்க. அப்போ தான் நினச்சேன் எதுக்காக இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு. அப்போ தான் பார்த்தேன் அந்த ஜாதகத்தை வச்சு இந்த கிரகம் சரியில்லை, அது பார்வை சரியில்லை, இது இல்லைன்னு. நான் சொன்னேன் நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியாத ஏன் முக்கியத்துவம் கொடுத்து தோஷம். அப்போ ரொம்ப குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிரந்தரமான வாழ்க்கைன்னு நினச்சி தான் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு கற்பனையிலே இருக்காங்க. இப்போ இவ்வளவு பேர் இங்கே இருக்கோம், ஆனால் உண்மை கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த காரியங்கள் முடியவும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க தானே. அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருக்க ஆன்மா வேலை முடியும் போயிடும். ஆனால் எல்லோரும் அழுகுறாங்க. அழுது பிரயோஜனம் இல்லை, அழுகக்கூடாது. ஏன்னா அது கர்மா. பிறக்கும்போதே ஆரம்பம் போதே முடிவு இருக்குது, அதேமாரி பிறக்கும்போதே முடிவு இருக்குது. அதன்படி தான் எல்லாம் நடக்குது. அப்போ என்னுடைய மனைவி புற்றுநோயால் இப்போ இறந்துட்டாங்க. 2 பேரும் சிங்கப்பூரில் நல்லா இருந்தோம். அப்போ மனைவிட்ட சொல்லுவேன், இங்கே பாரு மற்றவங்க மாதிரிலாம் நம்ம வருத்தப்படக்கூடாது, நம்ம சாவே கிடையாது, உடம்பு அழிஞ்சிடும், உயிர் அழியவே அழியாது. அப்போ உங்களுக்கு எங்கே பாசம் இருக்கோ அங்கே உங்கள் ஆன்மா இருக்கும். அதனால் புதுக்கோட்டையில் எங்கள் வீட்டில் ராத்திரிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்குதுன்னு டிரைவர் சொல்லுவாங்க, நடக்கிற சத்தம் கேட்குதும்பாங்க. அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஏதோ நம்பிக்கைங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் இறைவன். இப்போ உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது, பொறுமை இருக்குது, அதனால என்னால் பேச முடியுது. இல்லைன்னா என்னால் பேச முடியாது. எல்லாம் இறைவன் செயல். நான் பேச முடியாது, என்னுடைய
உடம்பு பேசாது, எனக்குள்ளே இருக்க இந்த ஆன்மா பேசும். பழனியப்பன் பேசுவார், ஆனால் என்னால் பேச முடியாது. அப்போ அந்த இன்ஜினியர் என்னோட போட்டிக்கு வந்து சண்டை போடணும்னு வந்தார். அப்போ கேட்டார், நீங்கள் எப்படி சொல்ல முடியும், பெருமாள் வேறு இறைவன் வேறு என்ன? நான் சொன்னேன், பெருமாள்ங்கிறது உங்கள் உடம்பு கிரியேஷன், நீங்கள் தானே அதை உற்பத்தி பண்ணுறீங்க. ஆனால் இறைவனை உற்பத்தி பண்ண முடியாது. பஞ்சபூதத்தை எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? எல்லாம் அழிஞ்சாலும் 15 பூதங்கள் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இறக்கவும் 3.5 நாளைக்கு அந்த ஆன்மா உடம்பை சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ யார் யார் என்னென்ன பண்ணுனான்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் பேச முடியாது, நகர முடியாது, பார்க்க முடியாது. அப்போ அதை வந்து நாங்கள் இப்போவே சொல்லித்தர்றோம். ஏன்னா இது நிலை இல்லாதது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் எப்போ வருதோ அதுலேருந்து உங்களுக்கு புது வாழ்க்கை கட்டாயம் உண்டாகும், கட்டாயம் உண்டாகும். ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி மேடையில் பேசும்போது, பயத்துக்கு என்ன பண்ணலான்னு. ஒன்றும் இல்லை, பயம் வரும்போது கவலை, சோகம், கோபத்தை எப்படி அடக்கிறதுமாங்க, ரொம்ப சுலபமான வழி. நீங்கள் சிவனை கும்பிட்டிங்கன்னா சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே இருங்க, கோபம் போயிடும், கவலை போயிடும், உங்கள் என்ன கஷ்டங்களும் போயிடும். சரியா? பிரச்சனை இல்லை, பிரச்சனைங்கிறது கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்குது, கஷ்டங்கள் போயிடும். அதேமாரி புண்ணியம் பாவம் சொல்கிறாங்க தானே, அது கூட கெட்ட பேச்சு ஒரு அப்படி நினைப்பேன் நாங்கள். அதாவது நல்லது கெட்டது தவறுகள், அதுக்குள்ளே பலன் கிடைக்குது. சரியா? அப்போ நீங்கள் இறைவன் கும்பிடும்போது தைரியத்தை கொடு கேட்டுக்கிட்டே இருங்க, கட்டாயம் கிடைச்சிடும். தைரியம் மட்டும் கிடைச்சிட்டா உங்களால் சாதிக்க முடியாது ஒன்றும் இல்லை. நான்லாம் சிங்கப்பூரில் 10 காசுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். என்னுடைய வரலாறு சிங்கப்பூரில் ஒரு ப்ரொஃபஸர் எழுதி அதை வந்து மந்திரி வெளியிட்டாங்க. இப்போ சிங்கப்பூரில் ஒரு 30 நூலகத்தில் என்னுடைய வரலாறு அந்த ஹிஸ்ட்ரியை வாங்கி மோட்டிவேஷனுக்காக வச்சுருக்குறாங்க. எதற்காக? சாதாரண மனிதனாக பிறந்து நம்ம எதையாவது சாதிக்காமல் இந்த பிறவியை விடக்கூடாது. படித்து சம்பாதிச்சு சொத்து சேர்த்து சாதாரணமாக அப்படி போகக்கூடாது. 10ஓட 11 நம்ம எதையாவது அப்துல் கலாம் மாரி, காமராஜர் எதாவது சாதிக்கணும். அப்போ இவங்க எல்லோரும் நிறைய சாதனையாளர்கள் நிறைய சொன்னாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் எங்கள் நாடு ரொம்ப குட்டி, இது பெரிய நாடு. ஆனால் இங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லோரும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தொழில் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் நகரத்தார் அந்த காலத்தில் சம்பளம் கொடுத்து பழகினாங்க, வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. அது இப்போ தான் எல்லாம் வேலைன்னு. ஏன்னா பொண்ணுங்கள்லாம் சொல்கிறாங்களா, வேலைக்கு போனால் தான் சௌகரியம், நாங்கள் டூரெல்லாம் போகலாம், தொழில் பண்ணால் டூர் போக முடியாது, தொழில் நட்டமாக போனால் என்னன்றது. ஆரம்பமே நெகட்டிவ்னா தமிழில் தெரியல, நெகட்டிவாக பேசக்கூடாது, எதிர்மறையான சிந்தனை அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஆரம்பமே பிள்ளை பிறக்கும் போதே பிழைக்குமா, படிக்கும் போதே பாஸ் ஆகலாமா, அதெல்லாம் தப்பு தானே. அப்போ அந்த மாதிரி நினைக்காதீங்க. எப்போதுமே காசி என்ன சொன்னது மாதிரி பாசிட்டிவ், அது தெரியல தமிழில், நேர்மறை. சரியா? நேர்மறையாக நினைக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு அந்த எண்ணங்கள் உங்களுக்கு செயல் வடிவத்துக்கு வரும். சரியா? சரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பேச மாட்டேன். இந்த ஆன்மீகம்னா அந்த மாதிரி எப்படி நீங்கள் வாழ்க்கையில் மேன்மையடையணும், தைரியம் வந்தால் அவங்க எதையும் சாதிக்கலாம், எந்த எல்லைக்கும் போகலாம். இந்த மாரி இப்போ அவங்க மாரி வர முடியுமா சொல்லக்கூடாது, அவங்களோட இந்த மேலே போகலாம். எங்கள் ஐயா வந்து சிங்கப்பூரில் மேனேஜராக இருந்தாங்க. சரியா? நான் 8வது படித்தேன். அப்புறம் நான் படிக்க மாட்டேன்னா, ஏன்னா நீங்கள் மேனேஜராக இருந்தால் ஒரு கூண்டுகளை அடைச்சி வச்சுடுறாங்க, நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கேட்டால் அவங்கள பார்க்க முடியலன்னு. சரி, நம்ம படித்த அப்படி தான் செஞ்சுடுவாங்க, படிக்கக்கூடாதுன்னு தொழில் பண்ணேன் 14 வயதுலேயே. ஏன்னா சீன மலை தெரிந்தேன்னா எல்லா தொழிலும் பண்ணேன். அப்படி பண்ணனால தான் இன்றைக்கி 6 ஷோரூம் வச்சு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன். சிங்கப்பூரில் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த தொழில் வர்த்தக சபையில் 1000 சங்கம் கொண்டது ஒரு வர்த்தக சபை, அதில் டைரக்டராக இருக்கும். எப்படி? எல்லாம் இறைவன் தான். நாங்கள்லாம் ஒரு கருவி தான். நான் இறைவன்கிட்ட அப்படி தான் வேண்டிக்குவேன், இறைவா நீ செய்கிறத எங்களுக்குள்ளே இருந்து நீ செய்யணும், அவ்வளோதான். அப்போ எதுவுமே நாங்கள் செய்கிறதில்ல, நாங்களாம் ஒரு கருவி தான். எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தன்சிங் அவர்களுக்கு சிவலிங்கம் அண்ணனும் சரஸ்வதி நாராயண் அண்ணனும் கௌரிக்க மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல கரகோஷங்கள். நன்றி. அடுத்தது வாழ்த்துரை வழங்க அவங்க PL வைரவன் செட்டியார் அவர்கள். இவங்க சென்னை வாழ் நெற்குப்பை நகரத்தார் சங்க முன்னாள் தலைவர். அன்பான இதயத்தில் கூடி வாழ்ந்து அழகான செயல்களை நிறைவு செய்யும் பண்பாக உயர்ந்தவர், பழக்கத்தில் சிறந்தவர், மாபெரும் கோயில் பணிகளையும் செலவுகளையும் செயலாக்கும் பண்புடையவர், தாராள மனசுடையவர். நம்ம நாரத்தார்ல டூருனாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துல வர்றது நம்ம வைரவன் அண்ணன் தான். அவர் சுத்தி பார்க்காத ஊர் இல்ல, அவர் எங்களுக்கு தெரிந்தவரை இனி புதுசாதான் ஊர் கண்டுபிடிக்கணும் எங்களை கூட்டிட்டு போறதுக்கு. PL வைரவன் செட்டியார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அவருக்கு சிறப்பிக்க SSP சாத்தப்பன் செட்டியார், PLA லக்ஷ்மணன் செட்டியார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பொன்னாடை போற்றி சிறப்பிக்க. அன்புடைய வணக்கம். எனக்கு மேடை பேச்செல்லாம் தெரியாது, இருந்தாலும் மேடையில் ஏற்றிவிட்டார்கள், பேசித்தான் ஆக வேண்டும். என்னை மேடையில் அமரச் செய்த நிர்வாகிகள் சோழையப்பண்ணே மற்றும் மற்ற நிர்வாகிகள் எல்லோருக்கும் இறைவனுக்கும் நன்றி. மேடையில் ரகுபதி என்னவாக செட்டிநாட்டு நகர்த்தாரிலே தற்செயலும் ஒரே அமைச்சர் தான். புதுக்கோட்டை நகர்த்தார் மாநாடு வெகு விமர்சையாக நடத்தினவர். உலகம்பட்டி நாராயணன் நல்ல அவங்க கோடி கோடியாக சேர்த்தவங்க. நகரத்தார் நம்ம சத்திரத்துக்கே பெருமை சேர்த்தவர். நகரத்தார் சத்திரம்னா இன்னும் வாழ்நாள் முழுவதும் அவர் பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இமாலய சாதனை தம்பி இந்தியாவில் உள்ள சாதனை முன்னாடி இமாலய சாதனை உலகத்துக்கே சாதனை பண்ணிட்டார். தம்பியை விட மிஞ்சிட்டார் ரொம்ப. அதனால அவர் எல்லாரையும் வாழ்த்து. ஆதப்பண்ணு ரொம்ப ஆதப்பண்ணு சிங்காரணி எல்லாம் கோடி கோடியாக கொடுக்குறவங்க. அவங்களுக்கு மத்தியில் நானும் முத்துக்குமாரனும் இங்கே இருக்கிறது எங்கள் சேவையினால இருக்கும். அதனால எல்லாருக்கும் இந்த கோயம்பேட்டை நகரத்தாருக்கு என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, சங்கம் நடத்துவது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் ஈஸியாக சொல்லுவாங்க. சங்கம் நடத்துறது எலெக்ஷன் இல்லாமல் நடத்துறது அதை விட கஷ்டம். நாங்கள்லாம் ஒரு சின்ன சங்கம் நடத்துகிறோம், அதுவே எங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த சங்கத்தை நடத்தி அதில் இடம் வாங்கி நடத்துறது அதை விட சிரமம். ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும். இன்று வரை கூட நம்ம மெட்ராஸில் தெரிஞ்சுக்குங்க, ஐக்கிய சங்கம் இன்னும் ஒரு இடம் கூட வாங்கலை. ஐக்கிய சங்கம் செய்யாத இந்த கோயம்பேட்டை நகரத்தார் செஞ்சிருக்காங்க. அவங்க நல்லா கைதட்டுங்க. ஐக்கிய சங்கத்தில் நான் குறை வரல, அவங்க நல்லா செய்கிறாங்க. நான் ராஜா அவங்க செட்டிநாடு இருக்கும்போது நம்ம SRP டூல்ஸ் அவங்க இருக்கும்போது நான் மீட்டிங் 150 பேர் தான் போவோம். அதில் நான் நான் போயிருப்பேன். அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்கேன். காசி கூட எவ்வளவோ கேட்டிருக்காங்க. ஐக்கிய சங்கத்தில் இன்னும் இடம் கூட வாங்கல. கோயம்பேட்டை நகரத்தார் அனைவருக்கும் என் நன்றி கலந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் கோயம்பேட்டை நகரத்தார் கட்டணம் கட்டுவதற்கு பாராட்டுகள். அதில் செந்தாமரை கண்ணன், சின்னத்தம்மனே, சோழையப்பண்ணே, அப்புறம் சமூகண்ணே இதெல்லாம் முன்னில் கட்டணம் கட்டுவதற்கு வாழ்த்துறேன். முதல்ல இந்த இடம் வாங்குறது ரொம்ப சிரமம். அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன், தவறு தான் மன்னிக்கவும். சீட்டு நடத்தியிருக்காங்க. அந்த 7 சீட்டு நடத்தி அதில் நம்ம சேது லட்சுமணனே, சிங்காரனே, இந்த பழைய டெஸ்ட் யார் யார் இருக்காளோ எனக்கு பேர் தெரியல, எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்கிறேன். அந்த இடம் வாங்கினவங்களுக்கு எல்லாம் நல்லா கை தட்டுங்க. இந்த இடம் வாங்காட்டி இன்னும் கட்டணம் கட்ட முடியாது. கட்டடம் கட்டுறது பெருசு இல்லை. கட்டடம் கட்டுறது 1 கோடி 1.5 கோடிக்கு தெரிஞ்சால் நம்ம பெரிய கூப்பிட்டு அவங்க நல்லா போட்டு தந்துடுவாங்க. ஆனால் இடம் வாங்குறது இன்னைக்கு பெருசா. எல்லா இதுலையும் இடம் வாங்குறது பெருசா. அந்த இடம் வாங்கினவங்களுக்கு தான் முதற்க நன்றி. இடம் இல்லாமல் நம்ம இலை போடாமல் சோறு போட முடியாது. அந்த இலையை அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்டடம் கட்டிட்டிய. அதனால எல்லாரும் சேர்ந்து நடத்துறது இந்த பெரிய காரியம். என்ன ரெண்டாவது, நாங்கள் தன்னறிவு எங்களுக்கு ஒரு பெரிய பெருமைனா, நீங்க இவ்வளவு தூரம் கட்டடம் கட்டினதுல நாங்கள் வருஷம் எங்களுக்கு ஒரு ஆண்டு விழா நடத்த கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நாங்கள் எங்க நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க சங்கத்துக்கு ஒரு பெரிய வருஷம் இந்த ஆண்டு விழாவுக்கு இது சேர்க்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஒவ்வொருத்தராக ஏற வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தர் ஏதாவது மீட்டிங் நடந்துருது, அந்த வேற இருக்கு. அதெல்லாம் இல்லாம வருஷம் நீங்க எங்களுக்கு தர்றதுக்கு உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உங்க நிர்வாகிகள்
மெம்பர்கள் எல்லாருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக நம்மள்கிட்ட எவ்வளவுதான் பணம் இருக்கட்டும், சொத்து இருக்கட்டும், கொடுக்க மனசு வேணும். அந்த கொடுக்க மனசு வர்றத சம்சாரம் கொடுக்க விடணும். சம்சாரம் பாதி நேரத்தில் கொடுக்க விட மாட்டாங்க. எங்க வீட்டில் நம்ம 2 வருஷம் முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். உண்மையை சொல்றேன், அவங்க ஆட்சி திட்டுவாங்க, பரவாயில்ல, எனக்கு நல்ல விஷயத்தை சொல்ல எடுத்து தப்பு இல்லை. எங்க ஆட்சி சொன்னாங்க, நல்லா தர்மம் பண்ணுங்க, வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு 10 லட்சம் 20 லட்சம், எனக்கு 20 லட்சம் தனியாக தந்துருக்கு. ரைட், அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் போட்டோம். இப்போ 2 வருஷமா அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எவ்வளவு தர்மம் பண்றோமோ அவங்களே என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுங்க. அது மாதிரி தான் இப்போ சங்கத்துக்கு கூட உங்களுக்கு அப்பம் கொடுத்தது. அது மாதிரி எங்க ஊருக்கு இருக்க எல்லாம் நிறைய கொடுங்க நம்மளே அவங்களே வற்புறுத்துவாங்க. அப்போ எப்போ நான் எங்களை 2 பேர் அக்ரிமெண்ட்ல நம்ம நாராயணன் என்னால் மீட் பண்ண முடியலை. அவர் வந்து 1 கோடி எடுத்துருக்காரு, எங்க வீட்டில் ஆட்சி 1 கோடி வைக்கிறாங்க. இல்லைன்னா கூட ஏதாவது சொத்தை கிட்ட விட்டு கொடுத்துடலாம் அவருக்கு. ஆனா நாராயணன் வந்து கோடி வசூல் பண்றாங்க. நாங்க அக்ரிமெண்ட்னால அவருக்கு செய்ய முடியல எங்களால. அதுக்காக பழனியில இப்ப 165 நாள் சாப்பாடு போடணும். நாங்க ஒரு 10-15 பேர் சேல்ஸ் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு பெர்மிஷன் தாங்கன்னு கேட்டுக்கோம். அதனால 2வது வந்து என்ன, அதாவது நீங்க இந்த பேர் போடுறதை பத்தி சொல்றேன். நீங்க நம்ம எனக்கு பேச்சு வராது, இருந்தாலும் எழுதி வச்சு சொல்றேன். வடபள்ளியில பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி போய் பாருங்க, ராஜாசர் முத்தியா செட்டியார் ரூபாய் 201 போட்டுக்கோங்க. தயவுசெய்து போய் பாருங்க, ராஜாசர் முத்தியா செட்டியார் 201. அதே மாதிரி தென்காசி கோபுரத்தில், இந்த பெரிய கோபுரத்தில் தெக்கூர் கருமுத்து சொக்கலிங்க செட்டியார் ரூபாய் 1 லட்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் எத்தனையோ வருஷம், ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இன்னைக்கு இருக்கு. அதனால இந்த கல்வெட்டில் நடத்தும் போது அவங்களுக்காக அவங்க கேட்கல. நான் வாழ்த்துறை வழங்க வரும்போது நான் கேட்டேன், அப்ப என்ன கொஞ்சம் இருக்கு, நான் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம்னாங்க. அதாவது எப்படின்னா அந்த கல்வெட்டு முடிஞ்ச மாதிரி பேர் போட மாட்டாங்க. ஏன்னா நாங்களே ஒரு இது நடத்தினோம், அந்த இது முதியோர்லம், அதில் கல்வெட்டு நடத்துற வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கினோம். கல்வெட்டு முடிச்ச உடனே 50,000 1 லட்சம் 2 லட்சமா தாருமாங்க. யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் ட்ரஸ்டீஸ் முடிவு பண்ணிட்டோம். அது மாதிரி தான் கல்வெட்டு போடுற வரைக்கும் வாங்குவாங்க. கல்வெட்டு போட்ட முன்னாடி கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. இது ஆண்டாண்டு காலம் பேர் இருக்கும். அதனால ஆட்சிமார் அந்த முக்கியமான சொல்ல வேண்டிய 20 லட்சத்துக்கு மேல ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்கள பாராட்டணும்னு நினைக்கிறேன். கொப்பனாட்டி சேதுராஜா நாச்சம்மை, வள்ளியம்மை அவங்க வாங்க முன்னாடி வாங்க, எல்லாருக்கும் தெரியணும். சிவஞானம் வள்ளியம்மை அவங்க ஒரு பெரிய ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கொடுத்துருக்கேன், நான் எல்லாரையும் சொல்ல முடியாது, 4-5 பேர் மட்டும் சொல்றேன் 20 லட்சத்துக்கு மேல. அது மாதிரி ராங்கியம் சின்ன தம்பியனே சுப்பு உபயாச்சு ராங்கியம் சின்ன தம்பியனே. அடுத்து ராச்சலை சோழையப்பன் அடைக்கம்மை வாங்க வாங்க ஆச்சியா. அடுத்து கொப்பனாவட்டி மணி சித்ராட்சி, அவங்க 12 ரூபா. வேற யாரு இருக்காங்க? வேற யாரு 20 லட்சத்துக்கு மேல இருக்காங்களா? 10 லட்சத்துக்கு மேல. அதனால ஆட்சிமார்கள் வாங்க, எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. இவங்க சண்முகம் வாங்க, சண்முகம் வாங்க. அடுத்து இவங்க கொடுக்க விடாட்டி அவங்க கொடுக்க முடியாது, இவங்க கொடுக்க சொல்லாட்டி அவங்க கொடுக்க முடியாது. அதெல்லாம் நல்லா கை தட்டுங்க, அப்பதான் அவங்க பெருமையா இருக்கும். ஏன்னா தண்ணியை ஊர்நில கிணறுல இறக்க வரும், அது இறக்கத்தான் ஊரும். அதனால தர்மம் பண்ண பழகிட்டோம்னா நமக்கு எப்பவுமே தர்மம் பண்ண மனசு வந்துடும். அதாவது நானும் இந்த குரோம்பேட்டை செய்யற தொழில சேர்ந்துடலாம 2 தடவை பார்ட்னர்ஷிப் சேர்ந்தேன். 2 தடவை அந்த பஸ்ல இருந்து இறக்கி விட்டாங்க. இப்ப மேடையிலாவது ஏற்றிருக்காங்க. அதனால நான் 2 தடவை குரோம்பேட்டையில பிசினஸ் செய்ய பார்ட்னர் சேர்ந்தேன். ஆனா பார்ட்னர்ல இருந்து நான் அது நின்று போச்சு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு மேடையில் ஏற்றிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. 2வது காசிய அண்ணனையும் பார்த்தாவே நமக்கு நண்பர் கொடுக்கணும்னு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி அவங்களுக்கு நீண்ட ஆயுள இறைவன் கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு எல்லா வளமும் கொடுக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆளுமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.